ஆன்மாக்கள் எல்லாமே பிரபஞ்சத்தின் மறு வடிவம் தான். ஆனால் அங்கே பதிந்த பதிவுகள் வந்து 3rd டைமென்ஷனில் உட்காந்துக்கிட்டு என்ன குண்டக்க மண்டக்க நம்ம சேட்டைகள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். வெளியில் நம்ம ஓரளவு இப்போ புரிஞ்சிருப்போம். அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய இதாக தெரியாது. சரி, அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு போகிறாங்க, அப்படித்தான். அவங்களுக்கு அறிவு நிலை இல்லை. கண் இருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்க, காது இருந்தும் செவிடர்களாக இருக்கிறாங்க, வாய் இருந்தும் ஊமைகளாக இருக்கிறாங்க, இல்லை பேச தெரியாமல் இருக்கிறாங்க, குண்டக்க மண்டக்க பேசிடுறாங்க வாய் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதே மாதிரி மனிதர்கள் கூட வாழும் பொழுது நமக்கு எதை பார்த்தாலும் ஒரு விதமான டென்ஷன், ஒரு விதமான கோபம் அதுதான் வரும். அப்போ அந்த சூழலில் கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாடி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பாடிக்குள்ளே நான் ஏன் வந்து உட்கார்ந்துருக்கேன், இந்த பாடி எப்படி எனக்கு வாகனமாக செயல்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த கர்மாவை நம்ம வென்று விடலாம். ஏன்னா இப்போ நான் சாப்பிட்றேன், எனக்கு கழிவுகள் வயிற்றுல இருக்கும் இல்லையா, நான் சாப்பிட்ட சாப்பாடு கழிவாக மாறும்ல, திடக்கழிவாக திரவ கழிவாக மாறும்ல. அந்த கழிவை கழிப்பது யார்? எனக்கு பதிலாக வேற யாராவது திடக்கழிவையும் திரவ கழிவையும் கழிக்க முடியுமா? நான் சாப்பிட்ட சாப்பாட்டோட கழிவை வந்து நான் தானே கழிக்கணும். நான் தானே மறுநாள் காலையில் வந்து நம்பர் 2 பாத்ரூமுக்கோ நம்பர் 1 பாத்ரூமுக்கோ நான் தானே போகணும். பிகாஃப் ஆஃப் மீ, எனக்காக இன்னொருத்தர் போய் நான் சாப்பிட்ட சாப்பாடை இன்னொருத்தர் வந்து கழிவுகளை கழிக்க முடியுமா? அது எங்கேயாவது நம்ம இந்த பிரபஞ்ச ரூல்ஸில் அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்கா? ஆனால் மகான்களுக்கு இருக்குது, அது வேற, அது எக்ஸப்ஷனல் கேஸு. பாபா அப்படி இப்போ பண்ணார். பாபா வந்து என்ன பண்ணாருன்னா, மற்றவங்க சாப்பிட்ட கழிவுகளை தான் ஏற்று தான் கழிச்சுக்கிட்டு இருந்தார். அப்படி கழிக்க போய் தான் அவங்களுக்கெல்லாம் பல நோய்கள், பல வியாதிகள், ஏகப்பட்ட இடத்துல அடி வாங்கினாங்க. ஒவ்வொரு மகான்களையும் நினைச்சு பாருங்க, சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவாங்க. இப்போ அந்த இதில் அற்புதமாக நமக்கு வந்து இது வந்து வி ஆர் ட்ரெயின்டு. அற்புதமாக இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பராக ட்ரெயின் பண்ணப்பட்டு இருக்கோம். அதை பதிவுகளை, கர்மாவை கழிக்க 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 நாம் பிறருக்கு துன்பம் கொடுக்காத நிலைக்கு நம்ம போயிடுவோம். அந்த பிறருக்கு துன்பம் கொடுக்க முடியாத நிலையில் வந்து நம்ம என்ன ஆகும், இறைவனும் நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆகிட்டே இருப்போம். அப்போ நம்ம கேட்டது கிடைச்சி தான் ஆகணும். நமக்கு எந்த இடத்துல எதை கேட்கணும் அப்படின்னு ஒரு தெளிவு நிலை அந்த இடத்துல வந்துடும். நீங்கள் பேராசைப்பட மாட்டீங்க. ஒரு பேராசை இல்லாமல் தனக்கு வேணும், எப்போ எனக்கு ஒரு இத்தனை கோடி தேவைப்படுது அப்படின்னா அந்த அத்தனை கோடிகள் உங்களுக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது.